இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டெல் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் ஜாபுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெல் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா சீமன்ஸ் நிறுவனத்துலேருந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டெல் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி எங்கே வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேஷனில் வந்து இந்த கம்பெனிக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. யூ வில் பி இதில் வந்து பார்த்தா சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். Receiving the materials in the supermarket system and requirement parts kitted to be ready for the production அப்படின்ற சொல்லியிருக்காங்க. Feed the defined materials to the line without stoppage. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் மாதிரி லைன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து அந்த ரோலில் வந்து பார்த்தா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் பிசிக்கு தேவைப்படுற ஃபிட்டிங்ஸு அசம்பிளி எல்லாமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ஒர்க்கு. எபிலிட்டி டு குயிக்லி லேர்ன் பிசி ப்ராடக்ட் அசம்பிளி ஸ்கில்ஸ் வித் அ பெஸ்ட் குவாலிட்டி, quickly learn and build new products as and when they are launched அப்படின்ற சொல்லியிருக்காங்க. Test the PC with interactive test and monitoring அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாது, அதில் டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து மானிட்டரிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ரெஸ்பான்சிபிள் டு பேக்கிங் அண்ட் ஸ்டாக் இன் FGA, compliance to lean and ISO standards அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் டு டெய்லி ப்ராசஸ் மெயின்டைனிங் சக்ஸஸ் in their respective location அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஏரியாவை வந்து பார்த்தா க்ளீனாக வச்சுக்கிறது, கரெக்டாக ப்ராப்பராக ரிப்போர்ட் ரெடி பண்ணி எண்ட் ஆஃப் தி டே வந்து சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் வந்து பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது இந்த ஜாபுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசிக்காக என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிசியோ இல்லை வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து உள்ளே ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்காக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். வில்லிங் டு ஒர்க் இன் ஆல் ஷிஃப்ட், நெக்ஸ்ட் வந்து குயிக் லேர்னராக இருக்கணும் அண்ட் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் த நியூ டாஸ்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும் டு டெவலப் மோர் கைசன்ஸ் இன் தர் ஒர்க் ஏரியாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா ரிக்வயர்மெண்ட்ஸ். உங்கள்கிட்ட பேசிக்காக ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது, காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிப்ளமா படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 2022 பாஸ் அவுட் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த பாஸ் அவுட்டும் சொல்லலை. டிப்ளமோவில் 2022 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா சீமென்ஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. லொக்கேஷன் வந்து பெங்களூர் லொக்கேஷன். யூஸ் யுவர் ஸ்கில் டு மூவ் த வேர்ல்ட் ஃபார்வர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தா பேசிக்காக என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியும், என்ன ஸ்கில்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். யூ ஷுட் ஹாவ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 0 to 2 years அலாங் வித் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அலாங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் டிரைவ் டெக்னாலஜி இன் ட்ரெயின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க வந்து சொல்லலை. ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் 0 to 2 years வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டில் வந்து
அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபர்தர்மோர் யூ ஹாவ் நாலேஜ் ஆஃப் சிமுலேஷன் டூல்ஸ் techniques for circuit of power electronics. You are familiar with analysis and review methodologies. You are willingness to travel as required for the project. So travel பண்ணி Siemens branchக்கு வந்து பார்த்தா நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்குள் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தான் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.